பத்திரிகையாளர் ஒரு வழக்கு வந்துட்டா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் போய் தேடுவான். எஃப்ஐஆரில் தான் புகார்தாரர் என்ன புகார் சொல்லியிருக்காரு, யாரை பற்றி குற்றம் சொல்லியிருக்காருங்கிறது தெரியும். அதை பார்த்து தானே அவன் செய்தி போட முடியும். அப்போ செய்தி சேகரிப்பதற்காக ஒரு எஃப்ஐஆரை பதிவிறக்கம் பண்ணது என்ன கொலை குற்றமா? அதுக்கு போய் ஃபோனை பறிக்கிறீங்கன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே. அவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க? வழக்கறிஞர்களும் எஃப்ஐஆர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாச்சும் இது தேவைப்படும். நாளைக்கு அந்த வழக்கு அவங்ககிட்டே கூட வரும். வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு பெரிய முக்கியமான வழக்குன்னா நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் எடுப்பாங்க, பத்திரிகையாளர்கள் எடுப்பாங்க, வழக்கறிஞர்கள் எடுப்பாங்க. அதை எடுத்தால் இது இந்த குற்றமாக தூக்கில் போட்டுருவீங்களா? அதுக்காக பத்திரிக்கைக்காரங்க மொபைல் ஃபோனெல்லாம் பறிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? திசை மாறி போகிறது இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறப்பு பிரிவில் ஆளுங்களை போட்டது தப்பு. தமிழ்நாடு காவல்துறை சென்னை காவல்துறை அதிகாரிகளையே போட்டது தப்பு. இதில் நியாயமான இது வராது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேறு இதாக போடணும், இல்லை சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போடணும், சென்னை காவல்துறையில் இல்லாதது. ஆனால் அவங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை பூரா ஸ்டாலின்கிட்ட தானே இருக்குது. அதனால் ஒழுங்காக இது இல்லாமல் பத்திரிகைக்காரங்களை பிடிச்சி அவங்க தலையில் கட்டலான்னு பார்க்குறாங்க. போகிற போக பார்த்தா யார் அந்த சார் வெளியில் வருவாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். வந்தால் திமுக கொடிக்க கதை கட்டினாங்க பாருங்கள். டோல்கேட்டுக்கு போட்டேன், இதுக்கு போட்டேன். அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் அதிமுக. கேவலமான விஷயம். அதே மாதிரி ஒரு கேவலமாக இந்த இன்வெஸ்டிகேஷனும் போக போகுது. இதில் யாரும் வரப்போகிறது இல்லை வெளியில்.